36 மணி நேரம் தொடர்ந்து பறந்து ஈரானை தாக்கிவிட்டு மீண்டும் வந்து சேர்ந்த அமெரிக்காவின் பிரம்மாஸ்திரம். ஈரானில் 200 அடி ஆழத்திற்கு பூமியை துளைத்து சென்ற அமெரிக்காவின் அதிபயங்கர ஏவுகணை. அமெரிக்க விமானப்படையின் B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் தொடர்ந்து 36 மணி நேரமாக பறந்து சென்று ஈரானை தாக்கிவிட்டு மீண்டும் அதன் இலக்கிற்கு பாதுகாப்போடு திரும்பி இருக்கும் காணொளி வெளியாகி இருக்கிறது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக ஈரானின் தலைவர் கமேனி கடுங்காட்டம். அணு ஆயுத தயாரிப்பில் தீவிரமாக உள்ளதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே போர் பதற்றம் மூண்டிருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் சரமாரியான தாக்குதலில் ஈரான் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த அமெரிக்கா ஈரான் நாட்டில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி தளங்களை குண்டு வீசி அழித்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் வடகொரியா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் மலைக்கு அடியில் யாரும் தங்களை தகர்த்து விடாதபடி அணுசக்தி தளங்களை அமைத்துள்ளன. இந்த அணுசக்தி தளங்களை அழிப்பதற்காகவே பூமியை துளைத்து கொண்டு வெடித்து சிதறடிக்கும் விதமாக வெடிகுண்டுகளை தயாரிக்கும் பணியில் கடந்த 2002ஆம் ஆண்டே அமெரிக்கா தீவிர ஆய்வு பணியில் ஈடுபட்டது. சுமார் 9 ஆண்டுகள் அதன் தயாரிப்பு பணி நடந்து கடந்த 2011ஆம் ஆண்டு GPU-57 என்கிற அதிபயங்கர வெடிகுண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 20.5 அடி நீளம், 31.5 சென்டிமீட்டர் விட்டம், 14,000 கிலோ எடை கொண்ட அந்த வெடிகுண்டில் GPS கருவியும் பொருத்தப்பட்டு இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த வெடிகுண்டு தயாரானது. இந்த நிலையில் ஈரானின் போர்டோ அணுசக்தி தளத்தின் மீது தாக்குதல் நடத்த B-2 ரகத்தை சேர்ந்த போர் விமானங்களில் தலா 2 GPU-57 ரக வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்டு அந்த தளத்தின் மீது துல்லியமாக வீசப்பட்டன. 200 அடி ஆழத்திற்கு பூமியை துளைத்து சென்று வெடித்து சிதறின. இதில் போர்டோ அணுசக்தி தளம் முழுமையாக தகர்க்கப்பட்டதாக தகவல்கள் கூறப்படும் நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் ஈரானின் உச்சபட்ச தலைவர் எதிரி மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாகவும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.